வணக்கம். நான் புவனேஸ்வரி, சேலம் மத்திய மாவட்ட மகளிர் தொண்டரணி துணை தலைவர். இந்த நாட்டை 15 ஆண்டுகள் ஒரு பெண் ஆண்டு தரமில்லாத மிக்சி கிரைண்டரை கொடுத்து சமையல் அறைக்குள்ளேயே பெண்களை பூட்டி வச்சாங்க. ஆடு கோழி கொடுத்து கிராமத்துக்குள்ளேயே முடக்கி வச்சாங்க. ஆனால் ஒரு தலைவர் வந்தார். அந்த தலைவர் கிராமத்துல இருக்கிற பெண்களை நகரத்துக்கு இடம்பெயர்ந்து சென்று வேலைக்கு போய் என்று சொன்னார். எப்படி சொன்னார்? கட்டணம் இல்லா பேருந்து கொடுத்து நீங்க வேலைக்கு போய் சம்பாதிங்க என்று சொன்னார். அதே சுயமா சம்பாதிக்கணுமா, சுய தொழில் செய்யணுமா அது என்ற பெண்களுக்கு மகளிர் சுய உதவி குழு மூலமாக நிதி கொடுத்து தொழில் முனைவோர் இடம் விட்டு இடம் சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தோழி கொடுத்து அந்த விடுதியில பாதுகாப்பான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து தோழி விடுதியை ஏற்படுத்தி கொடுத்தார். அதிகாலை 5 மணிக்கு எழுந்து, யாரும் எழுவதற்கு முன்னாடி அதிகாலை 5 மணிக்கு எழுந்து இரவு 11 மணிக்கு தூங்க போகும் பெண்களுக்கு ஏறக்குறைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான தோசையை சுட்ட அந்த பெண்களை கணவன்களும் சகோதரர்களும் நீ என்ன சும்மா தானே இருக்கிற என்று சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல இந்த தலைவர் வந்துதான் நான் உனக்கு அண்ணனாகவும் சகோதரனாகவும் தந்தையாகவும் இருக்கேன், இந்த மாதம் 1000 ரூபாய் வைத்துக்கொள் என்று சொல்லி கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கினார். இப்படி வழங்கிய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தான் சொன்னாரு, பெண்கள் கையில இருக்கிற புத்தகத்தை கரண்டியை பிடிங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க, அந்த பெண்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுங்க, அவங்களுடைய ஒரு சான் வயிற்றுக்கு அவங்களே சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய அந்த பொருளாதார விடுதலையை கொடுங்க என்று தந்தை பெரியார் கனவு கண்டார். ஒரு ஆணாக இருந்து கனவு கண்டார். தந்தை பெரியார் கண்ட கனவை எல்லாம் நிறைவேற்றினார் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அவர்கள். அந்த முதல்வர் இன்னைக்கு நம்மளை எல்லாம் பெண்கள்லாம் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற மாநாட்டுக்கு பல்லடத்துல நாளைக்கு அழைக்கிறார். பல்லடத்துக்கு நம்ம எல்லாம் அழைக்கிறாங்க. முதல்வரோட நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்திய அந்த முதல்வருக்காகவும் நம்ம வாழ்க்கையை நாம மேம்படுத்தி கொள்வதற்காகவும் நாளைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் அழைக்கிறாங்க. துணை முதல்வர் கலந்துக்கிறாரு. இன்னும் மற்ற அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. இந்த மாநாட்டுல பெரும்பான்மையான பெண்கள் அனைவரும் கலந்து கொண்டு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுல 2026 வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு